யாருக்காக வெயிட்டிங்கிற 12 நம்பர் பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கு உனக்காக தான் வெயிட்டிங். தம்பி தூக்கம்லாம் எழுப்பிடுங்க. தம்பி மோசமான ஆளு வந்து எதை அடிப்பாருன்னே தெரியாது. பக்கத்துல அக்கா எழுப்பிடுக்கோ. ஆனா உன்னேதாக்கா என்னக்கா சிரிக்க எழுப்பிட மாட்டேங்கிறீங்க. எந்த லைட்டு அண்ணா லைட்டை போட்டுண்ண ஆர்டர் காலத்தோட சார் குளுக்கோஸ் ஆர்டர் போட்டுண்ண. இல்லைண்ணா மூஞ்சி இருட்டா தெரியும். ஏற்கனவே நான் கருப்பு 2 கிலோ பேன் கேக் காப்பிட்டு வருவேன். கொஞ்ச நேரம் போட்டு விடுங்க அப்புறம் அப்படிங்களா. தலையில கவர் பை போட்டு உட்காரலாம்ல. என்ன வண்டி பேர் ஹெல்மெட் வச்சிருக்கு. ஹெல்மெட்டா நம்ம எடுத்து 3 பேர் உட்காந்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். விடிய விடிய அருமையான பக்கம் மேல அதுக்கு சிறப்பாக ஒளிபெருக்கி அன்பு உள்ளவர்கள் அருமையா அமைச்சிருக்கீங்க. அந்த விடிய வரை அப்படியே இருக்கட்டும். எனக்கு பாதியில வந்திருக்க டான்ஸ் பிள்ளைக்கு பாதியா போட்டுறாதீங்க. விடிய வரை நீயும் நானும் புருஷன் கொண்டாடி மாட்டான். விடிய புருஷன் கொண்டாட்டி நீயும் நானும் புருஷன் கொண்டாடி மாட்டாங்க. மாட்டான். ஆமா மாட்டோம். மாட்டிராதீங்க. மாட்டான். என்ன அருமையான ஒளிபெருக்கி அது சிறப்பாக அருமையான கூட்டம். கூட்டம் நல்லா கொள்ள கூட்டமா இருந்தா சேஷனுக்கு போன் பண்ணிடுவோமா? ரொம்ப நல்ல கூட்டமா உட்கார்ந்து இருக்கு. எல்லாம் கருப்பா தெரியுறீங்க. கருப்பா தெரியுமா? எல்லாம் சிவப்பான ஆளுகளே ஒன்னத்தையும் காணுமே. கூட்டத்துக்குள்ள லைட்டு போடலடா. லைட்டு போடலையோ? ஆனா அருமையான கூட்டம். விடிவரை இப்படியே இருக்கணும். விடிவரை நாளத்தை பாருங்க. ஏன்னா மழை நேரம் உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்குது. ஏன்னா பூச்சி கொட்டுது இல்ல? பூச்சி கொட்டுது. ஆமா பூச்சி கொட்டுது. எந்திரிச்சு போயிடாதீங்க. போக மாட்டீங்கல்ல? சரி நீங்களும் எந்திரிச்சு போயிடாதீங்க. ஏன்னா விடிவரை நீங்க தான் நாளத்தை பார்க்கணும். ஏன்னா பப்பனுக்கார விடிவரை உட்கார சொல்ல நீங்க தப்பா நினைக்க கூடாது. போக மாட்டீங்க. தூக்கம் படிப்பீங்க. ஏன்னு கேட்பேன். இதை ஏன் அவ்வளவு தூரம் சொல்ல வச்சுக்கோங்க. நீங்க நாடகம் பார்க்காம பாதியில எந்திரிச்சு போயிருக்கீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாடகம் வைக்கிறீங்க. உங்க காசை வாங்கிட்டு போய் நாங்க வீடு கட்டினா வீடுலாம் பொறிஞ்சு கொட்டுது. ஏன்னு கேட்பேன்.
ஏன்னா வந்து ஒழுங்கா உங்க நாடகத்தை படுத்து தூங்காம விடிய வரை நாடகத்தை பார்த்தாங்கன்னா எங்களுக்கு காசு நிலைக்கும். நீங்க பசங்க பாதியில நாடகத்தை பார்த்துட்டு பாதியில பார்க்காம பாதியில படுத்து தூங்கினா அந்த காசு நிலைக்க மாட்டேங்குதுயா. மாடி மாடியே கட்டுறான் பொறிஞ்சு கொட்டுது. ஏன்னா உங்க உழைப்புப்பா. ஏன்னா வந்து வரி ஏறி போடுறாங்க. ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு நாடகத்தை வைக்கிறீங்க. ஒரு நாடகம் வைக்கணும்னா 5 லட்சம் 10 லட்சம் செலவாகும். எப்படி சொல்றீங்க? ஏன்னா வந்து சும்மா இல்லைங்க. திருவிழா வைக்கணும்னா 5 லட்சம் 10 லட்சம் செலவாகும். செலவு பண்ணி நாடகத்தை வைக்கிறீங்க. அந்த நாடகத்தை கெடுக்கணும்னா மொக்கா 50 ரூபா கட்டிங்க போதுங்களா? எப்படி சொல்றீங்க? கட்டி ஏன்னா வந்து தண்ணி கோட்டை அடிக்கிறது கூட அவரை போத வராது. குடிக்கிற டிக்கெட் ஒன்னத்தையும் காணுமா? ஏன்னா பாலமுறை தண்ணியை விட்டு படுத்துட்டாரா? எழுப்பிடுப்பா அவர்னாச்சு. ஆஹா வேணும்ல ரொம்ப அதிகமா கஷ்டம். ஏன்னா வந்து சில ஊர்ல பாப்பீங்க சும்மா கோட்டை போட்டா கூட போத வராது. இந்த கட்டிங்க போட்டு குண்டிக்கு மேல தூக்கி கட்டிக்கிறது வேட்டிய யாரோ பப்பு மக்களை ஒளி வேற யாரும் தர மாட்டாங்க. நம்மளதான் சொல்லுவாங்க அப்படின்னு பேசுவாங்க. நம்ம ஊர் நல்ல ஊரு, அருமையான ஊரா இருந்தாலும் வந்தாலும் வணக்கத்தை போனோம் வணக்கம் தொடக்கம் எல்லாமே சும்மா சுருக்கணும். ஆத்தா மாறியலே அருமை சகோதரர்களே பார்த்து நடக்கிற போது யாரை தங்கது கொடுத்ததை பேசக்கூடாது. தாய்மார்களே, நாடக ரசிக மக்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி. எந்த குடியை சொல்ற? அதான் அந்த குடி இல்லையா, நீ வேற. நீ சொன்னதான் இப்ப ஆர்டர் பாக்கெட் தடவுறேன். என்ன குடிக்கிறதுக்கவா? வாங்கிட்டு வந்தோமா இல்லையா? தம்பி எதுவுமே வாங்கலப்பா. நீ பேசாம அவசரத்துல உள்ள கையை விட்டுறாங்க. பெருங்குடி மக்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் என்னை போன்ற இளைஞர்களுக்கும் அப்பா அதுல வேண்டாம் வேண்டாம் நாடக ரசிக பொதுமக்களுக்கும் கலைஞர் சார்பாக மனமாற நன்றி எப்பா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் என்ன செய்யுங்க, எல்லாரும் படுத்து தூங்குங்க. விடுஞ்ச உடனே பப்பன்கார தம்பி ஒரு டிவியை கொடுத்து எழுப்பிடுவாப்புல எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம். ஆமா, நீ எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்குடா வந்திருக்கீங்க? நான் நடிக்க வந்திருக்கேன் ஐயா. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பார்த்து நடிக்க தான் போறேன். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் வணக்கம்
வணக்கம் சொல்லியாச்சு. முதல்ல சின்ன பிள்ளைகளுக்கு வணக்கம் சொல்லி ஏன் அவங்களே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்க? முக்கியத்துவம் நம்ம பெரிய மனுஷன் முக்கியம் இல்ல. நம்ம நாடகம் ஒரு நாடகம் வைக்கிறாங்கன்னா அந்த நாடகத்துக்கு சின்ன பிள்ளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி சொல்றீங்க? பெரிய மனுஷன் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க, தாய்மார்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. என்னை பார்த்தா ஆயா 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 அங்க படத்து தூங்குறது பாரு. அதான் சாமி எழுப்பிட நம்ம தினமும் நாடகம் வைக்கிறாங்கல்ல, கும்பாசேகம் சாமி புண்ணியத்துல வரிசையா சாப்பாடு வீட்டுல சோறு எல்லாம் ஆக்குறது கிடையாது. நம்ம இங்க வந்து சாப்பிட்டுக்கிறது கரெக்டா அந்த டைம் வந்து படத்தை தூங்கிடுறது. நம்ம மழை பெஞ்சாலும் மழை பெய்யாட்டி என்ன எல்லாரும் நாடத்துக்கு வர மாதிரி வந்திருக்கிறாங்க. ஏதோ பிக்னிக் அழைச்சு போற மாதிரி வந்திருக்காங்க. எப்படி சொல்றீங்க பிக்னிக்னு? பாயி கூட நாயி எல்லாம் எதுக்குன்னா குட்டி விடுறாங்க? நாயெல்லாம் நாடகம் பார்த்து நாடகம் செய்ய போகுது. ஏது கேட்பேன், நாய் எதுக்குமா குட்டி வந்துருக்காங்க? எதுக்கு? படத்தை தூக்கத்துக்கா பாய் குட்டி வந்துருப்பா. சரி சொல்லவே வேண்டியதில்லை. அங்க பாரு, அங்க ஒரு குரூப் படம் தூக்கு நடு இங்கெல்லாம் ஆளு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த குரூப்பை மட்டும் பாரு தனியா படத்தை தூங்குது. ஆகா அம்மா அண்ணே அதை எழுப்பிட்டே அந்த ஆத்தா எப்படி தூங்குது? எல்லாம் சிறகு ரெங்கடாத மாதிரி தூங்குறப்ப தலை படுக்கிறதுக்கு தலைவலி இல்லாம மயில தலைக்கு வச்சு படுத்து தூங்குது. ஆமா தம்பி பார்த்தா ஐயோ தம்பி பிள்ளையவே நினைக்கல, தலைவலி நினைக்கிறது போல இருக்கு. தம்பி சனி ஞாயிறு குளத்துல லீவ், அதனால லீவுனால நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. மயிறு கூட நாடகம் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. எழுப்பிட நம்மள முதல்ல நீ எல்லாம் எப்பதான் எந்திரிக்க அந்த அம்மாவுக்கு ஈரடி இல்ல அப்படித்தான் போக போக எழுப்பிட சொல்லு. ஏன்னா வந்து நாடகம் இன்னைக்கு தெய்வீக நாடகம். யாருக்கு உகந்த நாடகம்? இன்னைக்கு பெண்களுக்கு உயர்ந்த நாடகம். ஆம்பளை இருந்துச்சு வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இன்னைக்கு ஆம்பளை கூட்டத்தையும் அதிகமா இருக்குது. நீ பசங்க ஆம்பளை இருந்துச்சு போசன்னா பொம்பளை மட்டும் தான் உட்காந்துருக்குங்க. அத்தை கிட்ட ஆண்கள் கிட்ட பொங்கல். ஆமா பொங்கல் அப்புறம் பிரியாணியே புளியோதரை. ஏன் நீ வேற ஆண்கள் பெண்கள் உட்காந்துருக்காங்க. நல்லா கலகலப்பா உட்காந்துருக்காங்க. ஏன்னா வந்து வந்திருக்க நாடகம் அன்னைக்கு நாடகம் ஆரம்பிக்க வந்திருக்கிறோம். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. மொட்டை ஆமா உன்னைய தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். எந்திரிச்சு உட்கார்றோம். ஆமா சின்ன பிள்ளைக்கு முதல்ல வணக்கம் சொல்லி ஆகணும். ஏன்னா சின்ன பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு 2 மேல உள்ள வந்து கேட்டாங்க கொட்டை பிள்ளையா ஐயா 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 என்ன நடந்துச்சு? எந்த மேலையும் என்னை யாருமே கேள்வி கேட்டதுலடா. பாவி பல என்ன கேள்வி கேட்டாங்க என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. ஐயா ஐயா அண்ணே எனக்கு அழுவாச்சி அழுவாச்சி. அழுவாத இதுதான் அண்ணன் சொல்லுங்க, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆளுங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க. ஒருத்தன் மஞ்சள் ஊதரம் போட்டிருந்தேன். ஆலைய காணுங்க அவன் சிரிப்பு. டேய் ஒரு மொட்டையை வந்தால அவங்களா அவன் கேட்கறத கேள்வி போட்டு கட்டு போட்டேன். வாழைப்பழம் தான் போயிட்டேன். வாழைப்பழம் தான் போயிட்டேன். என்ன கேள்வி கட்டுவிட்டேன்? என்னடா கேட்டேன்? எந்த பிள்ளைங்க இந்த பப்படி யாருமே கேட்டேன். என்ன நீ ஏன்டா என்ன கேட்டான்னு சொல்லு. உள்ள பவுடர் போட்டு இருந்தீங்க. இன்னும் 2 பேர் சேர்த்து வந்தாங்க. ஒருத்தங்க அப்படி தார் ஊத்துற மாதிரி கண்ணை கரையேறு இருந்தேன். அரிசட்டி மாதிரி. மழை நேரம் நீங்க வந்து கையை வச்சிடாதீங்க, இழுத்து போட்டோம். ஆமா இந்த உள்ள டான்ஸ் அப்பா பார்த்துட்டு போறேன். இவன் ஒரு மார்க்கம் வந்து அழகா போல இருக்கு.
ஆமா ஏன்னா வந்து நானும் ரொம்ப கெட்டு போச்சு. நானும் ரொம்ப கெட்டு போனாலும் ஏன்னா வந்து அந்த காலத்துல பாத்து நல்லா போடுங்க. எங்க முகம்லாம் கருப்பு ரூபா தெரியும். எனக்கே உங்க முகம்லாம் பார்க்கல அப்படி அவ்வளவு அழகா இருக்குது. ஏதோ பவுடர் கூட அடிச்சு வந்துருக்கீங்களா? பின்னாடி தள்ளி வச்சுக்கோ. ஏன்னா வந்து நானும் ரொம்ப கெட்டு போச்சு. எப்படி கேட்பீங்க? ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்ன வந்து தம்பி பயில எல்லாம் பள்ளியிடம் போவாங்க. ஏன்னா ஒரு 3 வருஷ காலமா பள்ளியிடமே போறது கிடையாது. என்ன தம்பி பள்ளியிடம் போவியா நீனு? போறது கிடையாது. தலையாட்டம் பத்தியா போறதே கிடையாது. சரி பள்ளியை எத்தனாவது படிச்சிருக்க? என்ன இப்படி தலையாட்டுற? என்ன மட்டுமே ஒன்னே கேள்வி கேட்கிற. நீ எத்தனை நேரம் அப்படி பீத்தப்பாயில? ஆமா அப்படியே சோத்த திங்கியே இல்ல அப்படின்னு அவன் கேட்கலான்னு பார்த்தேன். அவன் கேட்க மாட்டான். அவன் யாரு தெரியுமா? ஏன் தம்பிங்க நீங்க வேற நீ சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. சரி தம்பி எத்தனாவது படிச்சிருக்கிற? 7ஆவதா? 7ஆப்பு. 7ஆப்பா? 7ஆப்பு. 7ஆப்பா? 7ஆப்பு படிக்க. ஐயோ ஒரு ஆப்பு குடிச்சாலும் இங்க ஆடிடுவாங்க. 7ஆப்பு குடிச்சா மத்தியானம் 7ஆப்பு படிச்சிருக்கிறாப்ல. 7ஆவது படிச்சிருக்கீங்க. சரி 7ஆவது படிச்சிருக்க. நல்லா படிச்சிருக்க. உங்க டீச்சர் பேரு என்னடா? டீச்சர் பேரு சாந்தியா. சாந்தியா? எந்த சாந்தி? பழையபுரத்து சாந்தி எல்லாம் இல்ல. சாந்தி. சாந்தி. இப்படிதான் வந்து நேத்து போன ஊர்ல கேட்டி தம்பி எத்தனை படிச்சிருக்க அப்படின்னு கேட்டி அதுக்கு அந்த பேர் சொல்ற பாருங்க. அண்ணன் நான் தான் 3ஆவது படிச்சிருக்கேன் அப்படின்னு. சரி 3ஆவது தான் படிச்சிருக்கிறேன் தம்பி. டீச்சர் உன்னை கேள்வி கேட்டுப்பாங்களே என்னடா கேள்வி கேட்டி அப்படின்னு மேலே கூப்பிட்டு உன்னை மாதிரி பையனை கூப்பிட்டு மேல தம்பி எத்தனை படிச்சிருக்கேன் அப்படின்னு. அண்ணனே நான் 3ஆவது படிச்சிருக்கிறேன். எங்க டீச்சர் பேர் வந்து அண்ணே நேத்து போன டீச்சர் பேர் என்ன? நேத்து போன டீச்சர் பேரு சங்கீதா. சங்கூத வயசுல சங்கீதா. சங்கீதா. ஆமா எங்க டீச்சர் பேர் சங்கீதாங்க அப்படின்னாங்க. டீச்சர் வச்சு கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க. சார் டீச்சர் என்ன கேள்வி கேளுங்க நான் தெளிவா பதில் சொல்றேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிருப்பான் போல இருக்கு. டீச்சர் கேட்டிருக்காங்க தம்பி எலி எதுக்குள்ள போங்க? எலி எதுக்குள்ள போங்க? அவன் என்ன சொன்ன? டீச்சர் கேட்டிருக்காங்க தம்பி நான் அவனுக்கு அப்ப அவன் நல்லா படிச்சிருக்காங்க. 7ஆவது அவனாச்சும் 3ஆவது படிச்சிருக்கேன். இந்த 7ஆவது படிச்சிருக்கிறேன். தம்பி டீச்சர் எலி எதுக்குள்ள போங்க? பொந்துக்குள்ள போனா நீ கையை விட்டு பிடிச்சிருவியா? பொந்துக்குள்ள போகும். ஏன்னா வந்து பயில முன்னே நான் எப்பயும் சொல்லலையா அவனுக்கு ஏன்னா முன்னேறிட்டாங்க. அப்படிதான் கேட்டுக்க சார் தம்பி உனக்கு தமிழ் மொழி பிடிக்குமா ஆங்கில மொழி பிடிக்குமா? ஏங்க நீ பள்ளியில படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தமிழ் மொழி பிடிக்குமா ஆங்கில மொழி பிடிக்குமா? தமிழ் மொழியும் பிடிக்காது ஆங்கில மொழியும் பிடிக்காது. உங்க தங்கச்சி தேன் மொழியை தான் பிடிக்கும். அதான் பாவிகளே நீ அப்பப்ப வீட்டுக்கு வரல எனக்கு சந்தேகம். ஏன்னா ஏன் அதை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் படிப்பு ரொம்ப நாளா ஆயிடுச்சு. இப்ப யாரும் படிக்கிறது இல்ல. பள்ளியோட ஆரம்பிச்சு ஒரு 2-3 மாசம் இருக்குமா? இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் 1 மாசம் இருக்கும். ஆமா அந்த அதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் செல்லு வந்துருச்சு. ஆமா செல்லு வந்தது போதும். ஏன்னா செல்லு வாங்கி கொடுங்க. நல்லது கெட்டதுக்கு வாங்கி கொடுங்க. எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து செல்லு வந்தது போதும். செல்லுல படிச்சு ரொம்ப பேர் கெட்டே போயிட்டாங்க. ஆமா எல்லாம் கையளவு உலகம் போட்டு தள்ளிட்டே இருக்கு தேய்ச்சிட்டே இருக்காங்க. நேற்று ஒரு பையனை பார்த்து பஸ்ல ஏறி உட்காந்து மனப்பாறையில பாய் பையன் சும்மா அப்படிதான் கண்ணு பக்கத்துல கொண்டு போனேன். எதுதான் ஒண்ணுமே தெரியல. என்னதான் நோட்டான்னு தெரியல. ஏன்னா வந்து ரொம்ப முன்னேறி போச்சு. செல்லு வந்தது போதும். இந்த செல்லு பேசுறது 4 விதம் இருக்குது. எப்படி 4 விதம்? பெரிய மனுஷன் எப்படிமா செல்லு பேசுவாங்க? இந்த ஐயா மாதிரி ஆளுகளா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன்னா வந்து அவங்க எப்படிமா செல்லு பேசுவாங்க? போனை போட்டுக்குவாங்க. அதான் யாரு பேசுறது? இந்த பக்கத்திலே வந்துட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. இதை வந்து இந்த அண்ணன் மாதிரி ஆளுங்க எப்படி போட்டு பேசுவாங்க? இந்த சொல்லுங்க பக்கத்திலே வந்துருக்கீங்க எங்க வந்துருக்கீங்க எங்கன்னு இறங்கணும் அப்படின்னு பேசுவாங்க. இல்ல உங்களை மாதிரியால கொஞ்சம் சாதுவா பேசுவாங்க. சொல்லுங்கண்ணே பக்கத்துல வந்துட்டு தெரியும் வந்துட்டு நாடகம் ஆரம்பிச்சிடுவோம் அப்படிம்பாங்க. ஏன் அப்பப்போ கரண்ட் சப்ளை கம்மியாகுதா? இழுத்து மாட்டினேன். ஏன்னா வந்துட்டு நீ வச்சுடாத. எதுல சொருவணும்? ஏன் தலையில சொருவணுமா? மேல சொருவு. தூக்குனே எப்பதான் தூக்கிட்டாரு. விடுங்க நாற்காலியா நீ வேற நீ குடிடா அண்ணன் ஏறட்டு குடிடா. ஏற்கனவே இங்க மூட்டு புரிஞ்சு கிடக்குது. தம்பி சேர் எடுத்து போடுப்பா. போப்பா ஏறினேன் எதுனாச்சும் ஏறு. நீ சாமி டீப்ளேட் உடச்சுடாதுங்க. நம்ம வெளியே வர பாதி டீப்ளேட் ஏரிய மாட்டேது பூச்சி வரும் ஒடியாது. சரி வாயை வச்சு கரண்டி கூடாது. நம்ம கரண்டில நீ வேற ஏன்னா எண்ணெயெல்லாம் வச்சிருக்கேன். கடுகுன்னு தளிக்க போறியா? சரி லைட் தான் நீ ஏன் டார்ச் எடுத்து போட்டு அழைக்கிற? கண்ணு தெரியலையா?
சரி கண்ணு என்ன சொல்ல ஆபரேஷன் பண்ணி விடு நான் நல்லா பண்ணுவேன் ஓர கீழே விழுந்துடாத போ என்னையும் தள்ளி விட்டுறாத நான் நிக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னு கேட்பியா இந்த பொம்பளை செல்யூஷன் 4 தான் இருக்குது இந்த பொம்பளை பிள்ளைய போன் பேச பாத்திருக்கீங்களா இல்லையா எப்படி இந்த பொம்பளை பிள்ளைய போன் பேசுறது எப்படி கேட்பீங்க ஏன்னா வந்து போன் பேசுறது 4 தான் இருக்குது பெரிய மனசு ஒரு மாதிரி பேசுவாங்க உங்களை மாதிரி ஒரு பேசுவாங்க இந்த பொம்பளை பிள்ளைய போன் பேசுறது எப்படி அது வாய பாருங்க தெரிஞ்ச மணி பேச சொல்லுங்க 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 ஒரு பொறுமையா கேளுங்க பொம்பளை பிள்ளைய போன் பேசுறது எப்படி தெரியுமா போனை போட்டுக்குவாங்க காலில் வச்சுக்குவாங்க இது வந்து ஏன் சொல்றேன்னு வச்சுக்கவே ஒண்ணுமே கேட்கலையே நீங்க சொல்றீங்க நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இப்படி பேசுற வைக்கிறாங்க ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு செல்வ நிறைய பொம்பளை பிள்ளை கெட்டு போச்சு சரி கெட்டு போனா இப்படி பேசுங்க இது நம்ம ஆம்பளை பிள்ளை எப்படி பேசுவாங்க ஹலோ பொண்ணிய பார்க்காம சோற இறங்க மாட்டேங்குது நீ இல்லாம நான் செத்து போயிடுவேன் அப்படிமா ஏன்னா வந்து ரொம்ப காலம் ரொம்ப கெட்டு போச்சு ஏன்னா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஏன்னா வந்து ட்ரெஸ் ஒண்ணு தயாரிச்சாங்க என்ன இப்படிதான் என் பொண்டாட்டி கேட்டா நம்ம பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ஆமா அடுத்த மாடி மேல ஆசைப்படாத ஏன் பொண்டாட்டி எங்க தினமும் போயிட்டு வாரீங்க தினமும் எங்க பிச்சை எடுக்கவா இல்ல பாத்ரூம் கழுவா சரி ஏன்டா நீ வேற தினமும் வந்து போயிட்டு வாரீங்க வேலைக்கு போயிட்டு வாரீங்க எங்க தினமும் வேலைக்கு போயிட்டு வாரீங்க வரல 2 நைட்டி வாங்கிட்டு வாங்க அப்படி என் பொண்டாட்டி என்ன ஆசையா கேட்கறதுக்கா சரி சரி நம்ம பொண்டாட்டி தான் கேட்கிறா யார்கிட்ட கேப்பா நம்ம தானே கேப்பா கேட்காம ஆண்டர்கிட்ட கேப்பா அவனே எப்பவுமே அலைகிறேன் என்னதான் கேப்பா அவனு விறுவிறுன்னு ஏறுனுங்க ஏறுனு எங்க ஏறுனு சவுளி கடைக்கு ஏறுனுங்க 2 நைட்டி வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வந்து நைட்ல போட்டா நைட்டி பகல போட்டா பகட்டி ஏன்னா வந்து அந்த காலத்துல பார்த்தோன்னா 16 முளை சுங்கட சேலையை கட்டிக்கிட்டு என்னை பத்தி ஆயமார்கள் எல்லாம் நெத்தியில வட்டை போட்டு வச்சுக்கிட்டு வீதியில நடந்து போனா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும் அப்ப ஆமா அப்போ இப்ப எல்லாம் முடியுமா ஆமா அந்த காலத்துல ஜாக்கெட் எல்லாம் போட மாட்டாங்க அதுக்கு மட்டும் வாய் ஒண்ணு எல்லாம் இழிச்சுக்கோங்க ஜாக்கெட்ல போட மாட்டாங்க இந்த காலத்துல விதவிதமா தயாரிச்சுட்டாங்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு ஏன்னா வீட்டுக்கு ஜன்னல் வைக்கிறாங்களா வைக்கலையா பாய் பேரு பொம்பளைக்கு பின்னாடி முதுர ஜன்னல் வைக்க ஆரம்பிச்சாங்க வீட்டுக்கு ஜன்னல் வைக்கிறது காத்து வர்றதுக்காக ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்கிறது காத்து வர்றதுக்காக அந்த காத்து வேற இந்த காத்து வேறயா இது காத்து வைக்கிறதுக்கு பொண்டாட்டி நைட் வாங்கி கொடுத்தீங்க என்னாச்சு விறுவிறுன்னு போனங்க 2 நைட்டி வாங்கி கொடுத்தேன் என் பொண்டாட்டி என்ன விட்டா ஒரு நைட்டி எடுத்து மட்டும் ஒரு நைட்டியை கொண்டு போய் பீரோல வச்சு விட்டா என் மாமியா அந்த லூசு முண்டை இருக்கிற லூசு முண்டை உன் மாமியாவுக்கு லூசா லூசாவா அவன் லூசா நீ டைட் பண்ண போறியா சொல்றீங்க லூசு முண்டை என்ன முடிச்சு இந்த பீரோல வச்சு பாரு நைட்டி அந்த நைட்டி எடுத்து கொண்டு பின்னாடி பாத்திரம் வளர்க்கறதுக்கு சரி அந்த நேரத்தை பார்த்து நான் ஒண்ணு கடிக்க பின்னாடி பாத்துக்க நம்ம பொண்டாட்டி தான் நைட்டி போட்டு பாத்திரம் வளர்க்கிறா இவ்வளவு அழகா இருக்கிறா நைட்டு போட்டு இன்னைக்கு சூப்பரா இருக்கிறா நல்லா பெருத்து போயிட்டா நைட்டு போட்டுனேன் அப்படி விறுவிறுன்னு போனேங்க பின்னாடியே ஒரே அமுக்கு நல்லா பொட்டை கோழி அமுக்குனேன் ஆமா நசுங்குச்சா இல்லையா மக்களே மாமியை விளக்க மாதிரி தூக்குச்சு பாருங்க ஏன்னா வந்து நைட்டு போட்டு பொம்பளைக்கு ஆம்பளைக்கு வித்தியாசம் தெரியாம போச்சு ஏன்னா வந்து இப்பெல்லாம் ட்ரெஸ் புதுசு கண்டுபிடிச்சாங்க ஏன்னா வந்து ட்ரெஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சுடிதாரு நைட்டி சட்டி சுடிதாரு லெக்கின்ஸ் இது மாதிரி ட்ரெஸ் தயாரிச்சாங்க ட்ரெஸ் எதுமா தயாரிச்சாங்க ஏன்னா வந்து காத்தோட்டம் இப்போ வந்து நல்லா நமக்கு எனக்கு கொஞ்சம் கசகசம் இருக்கியா அவுத்து போட்டு நீங்க அப்படியே நீங்க எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க நாங்கெல்லாம் பேண்ட் போட்டுருக்கோம் பேண்ட் அள்ளி போட்டது யாரு பேண்ட் போட்டிருக்கீங்க ஏன்னா வந்து சேலை கட்டினா வந்து காத்தோட்டமா இருக்கும் இப்பெல்லாம் வந்து நைட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நைட்டியை பாத்தீங்கன்னு வச்சுக்கவே இப்ப அந்த காலத்துல நம்ம குடவரன்னு போடுவாங்க இந்த காலத்துல புடிப்பா போட ஆரம்பிச்சாங்க அதுக்கு பேர் தான் லெக்கின்ஸ் தொட தட்டி பண்ணு அதை போட்டுக்கிட்டு நம்ம இப்படி போட்டு அப்படி காலத்துல கீழே கிழிஞ்சு போயிடும் ரொம்ப டைட்டா போட்டுக்கிறது அதுக்கேற்ற மாதிரி ஒண்ணு கொடுத்துறாங்க 3 நிலத்துல என்னது துப்பட்டா யார துப்பட்டா சாலும்பாங்க சாலை எதுக்கு தயார் செஞ்சுக்கங்களேன் பெண்களுடைய மாறாப்ப மறைக்கிறதுக்கு சாலை தயாரிச்சாங்க அந்த சாலை கொடுங்களே திருப்பி கொடுத்துருங்க காலையில அதை கொடுத்த நீ கவலைப்படாதீங்க 1க்கு 2 3 வச்சிருக்கேன் ஒண்ணுக்கா ஆமா அடே அப்பா ரொம்ப ரொம்ப ஆர்வமா பேசுறீங்களே இவ்வளவு உயரத்துல இருக்கும் அது ஏன்னு வச்சுக்கீங்களேன் ஏன்னா வந்து இப்ப ஏன் உலகம் சொல்றவங்களுக்கு பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் ஆமா தமிழ்நாட்டுடைய கண்கள்லாம் பெண்கள் தான் பெண்கள் எல்லாமே யாருமே கிடையாது இந்த மாதிரி சாலை கொடுத்துறாங்க பெண்கள் மாறாப்ப மறைக்கிறதுக்கு எப்படி இப்படி போட்டுக்குவாங்க கருமா நல்லாவா இருக்குது இந்த நல்லாவா இருக்குது இது அவன் கூட கண்ணை மூடிக்கிட்டேன் நல்லாவே இல்லையா அவன் கண்ணை மூடலாம் வந்து கடிச்சு போடுவாண்டா நீ வேற இது மாதிரி போட்டுக்குவாங்க இது இப்படி போட்டு நல்லாவா இருக்குது இப்போ உள்ள பொம்பளை எப்படிமா போடுதுங்க புண்ணிய வாங்கலாம் இப்படி எடுத்துக்கோங்க இங்கிட்ட ஒரு சுத்து இங்கிட்ட ஒரு சுத்து மாட்டுக்கு மூக்குல கயிறு போட்ட மாதிரி கழுத்தை தூக்கி ஓடுக்கிறோம் ஜாலி ஜாலி அங்க கை தட்டா
சிரிக்கிறான் பாரு. ஏய் சூப்பரா இருக்கா? சிரிக்காத பல்லு வெள்ளையா இருக்கு, மூஞ்சி கருப்பா இருக்கு, பயமா இருக்குது எனக்கு. பக்கத்துல உட்காந்து சிரிக்காத. எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு காரணம் இருக்குது. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த செருப்பு ஒண்ணு தயாரிச்சாங்க. ஹைகீல்ஸ். ஆமா ஹைகீல்ஸ். ஏன்னா இந்த செருப்பு ஏன் தயார் பண்ண வச்சுங்களேன், ஏன்னா முன்னாடி பள்ளமா இருக்கும், பின்னாடி தூக்கிட்டு நிக்கும் அப்படியே. ஏன்னா அந்த செருப்பு ஏன் போறாங்கன்னா அந்த வத்தலும் தொத்தலும் குண்டி இல்லாம அலைய மாதிரி பொம்பளை பிள்ளை. என்னது குண்டி இல்லாம? இவ்வளவு பேர் உட்கார்ந்தா நீங்க குண்டியும் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. குண்டிங்கிற தப்பான வார்த்தையா? என் வாயில கெட்ட வார்த்தையா வராது. சரி சரி. குண்டிங்கிறது என்ன? நம்ம உடம்புல ஒரு உறுப்பு தான். உறுப்பு தான். ஆமா. அலைவுல குண்டி இல்லாம வத்தலும் தொத்தலுமா? ஏங்க நீங்க வேற அந்த பொம்பளை பிள்ளை அந்த செருப்பை போட்டு வச்சுக்கல, பின்னாடி குண்டி தூக்கிக்கும். அப்படி இருக்கும். தூக்கிக்கிட்டு அவன் தூக்கிட்டு அப்படி நடந்து போனா வீதியில எப்படி எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரெண்டு ஜாக்கி வச்சுக்க இப்படி இருக்கும். சண்டாளைங்க அது மாதிரி போகுங்க. என்ன பங்காளியா நல்லா நிக்கிறீங்க, நல்ல பிள்ளைய மூச்சை வாரம் தியாகல மங்களகரமா. நீங்க நானும் பக்கம் வந்தீங்களா, பொம்பளை பிள்ளை சைட் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா ஒருத்தன் அங்கிட்டு பாக்குறேன், ஒருத்தன் இங்கிட்டு பாக்குறேன். ஏன்னா வந்து இந்த பங்காளி என்னமா செய்வாங்க, அப்பதான் புதுசு புதுசா வண்டி எடுத்து வச்சிருப்பாங்க. என்ன வண்டி? ராயல் எம்புல்டு, ராயல் என்ஃபீல்டுடா, ராயல் எம்புல்டு, பல்சர், அப்பாச்சி. அப்புச்சி. டேய் உங்க அப்பாச்சி வீட்ல இருக்குமியா நீ வேற? அப்பாச்சி இது மாதிரி வண்டி எடுத்து வச்சு அப்பதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏறி உட்காந்து ஒரே மிதி 20ல போகும், 30ல போகும், 40ல போகும். அப்புறம் கொஞ்சம் ஒரு 4 போட்டு 50ல போகும். இந்த பொம்பளை போய் நடந்து போறத பார்த்தோன்னே இந்த செருப்பை போட்டுக்கிட்டு, ஆமா அந்த குட்டியை பார்த்தோன்னே சும்மா எப்படி 70ல போறது, 30ல போறது, 100ல போறது, பின்னாடியே 108ல தூக்கி எங்கிட்ட புளிய மரம் ஒண்ணு குத்திடுறது. ஏன்னா காலம் ரொம்ப கெட்டு போச்சு. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறணும். ஏன்னா வந்து விவசாயம், நம்ம பகுதியில விவசாயம் நல்லா பாப்பீங்க, விவசாயம் முக்கியம். ஏங்க இவ்வளவு நீங்க படிச்சிருக்கீங்களே, படிச்சவங்களுக்கு வேலை இருக்குதா? எங்க வேலை வெட்டி கிடைக்குது? ஆமா வேலை வெட்டி கிடைக்கல. ஏன்னா வந்து வேலை உங்கள எவ்வளவு படிச்ச பட்டதாரிகள் நீங்க நாடக கலைக்கு வர்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா படிக்காதவங்க நிறைய பேர் நாடகத்துக்கு வருவாங்க. படிச்சு இந்த நாடக கலையை வளர்க்கணும். இது மாதிரி நம்ம வந்து எவ்வளவோ நம்ம இசைகளை காமிக்கணும், எவ்வளவு ஒரு திறமைகளை காமிக்கணும் சொல்லி நாடக நடிகர்கள் வர்றாங்க. நாடக நடிகர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. விவசாயம் முக்கியம். நாட்டுக்கு முதுகெலும்பே விவசாயம். விவசாயம் இல்லாம யாருமே கிடையாது. படிச்ச பிள்ளைகளுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுங்க, விவசாயத்தை வாழ வைங்க. நீங்க எல்லாம் சுயத்துல கால வச்சாதான் நாங்க சோத்துல கைய வைக்க முடியும். விவசாயம் வாழணும். நம்ம நாட்டோட முக்கியத்துவமே என்ன? விவசாயம். ஏன்னா வந்து வெளிநாட்டுல விவசாயம் கிடையாது. நம்ம நாட்டுல இருந்து விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்தை அறுவடை பண்ணி அது நெல்ல அரிசியாக்கி அதை நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறோம். நம்ம நாட்டுலதான் விவசாயமே அதிகமா இருக்கிறது. விவசாயத்தை வாழ வைக்கணும். அதனால எப்படி இருக்கணும் தெரியுமா? தந்தனானா 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 Yeah.
திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் திருநெல்வேலி கிராமம் விலங்குகளில் மூலக்குறையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ வேல்முருகன் ஆலய மகா கும்போத்சவத்தை முன்னிட்டு 29ஆம் நாள் நடத்தும் இவரங்கமலையிலே மூலக்குறை திரு பொன்னன் கவுண்டர் குடும்ப பி அழகர் பி செல்வராஜ் அவர்கள் குடும்பத்தில் நடத்தும் இவரங்களை மதுரை வாணி நாடகம் நடைபெற உள்ளது. புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 18-19-2021 சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்திருக்கும் சிங்கார முன்னொழி கலையரங்கில் வெள்ளைக்கோன்பேட்டை சேர்ந்த AKP பெரியசாமி அவர்கள் தலைமையிலும் BLB நாடக கலைக்குழு சார்பாக ஸ்ரீ பாண்டிச்சாமி நாடகம் நடைபெற உள்ளது. நடிக்கக்கூடிய நடிகர்கள் நாடக உலகில் நவரச நாயகன் முழக்கம் என சொல்லக்கூடிய சென்ற இடமெல்லாம் தனக்கு வெட்டி முறை சுவட்டி வரும் வெள்ளைக்கோன்பட்டியை சேர்ந்த AK பெரியசாமி அவர்கள் வெள்ளைச்சாமியை காத்துக் கொண்டிருக்கிறார். நாணக்குயில் கலைவாணி என சொல்லக்கூடிய சென்ற இடமெல்லாம் தனக்கு வெட்டி முறை சுவட்டி வரும் திண்டுக்கலை சேர்ந்த சன் டிவி புகழ் ஜெயா டிவி புகழ் என சொல்லக்கூடிய கவிஞர் காயத்ரி அவர்கள் வெறுமலே வெள்ளைமலையை காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கிடையாக இவர்கள் வாழ்வீச்சு மன்னன் வசன புயல் என சொல்லக்கூடிய வீர முழக்கம் என சொல்லக்கூடிய இவர்களுடைய PP தங்கராஜ் அவர்கள் சேதுபதியாகவும் பின் பாண்டிமணியாக ஜல்லிக்கட்டு காளையாடியை காத்துக் கொண்டிருக்கும் சென்ற இடமெல்லாம் தலகச வெட்டி முரசு கொட்டி வரும் மன்னாடு கையட்டை சேர்ந்த மாட்டு ராமன் அவர்கள் ஜல்லிக்கட்டு காளையாடியை காத்துக் கொண்டிருக்கிறார். ஆர்மனிய கலையரசு ஆர்மனிய பின்பாட் என சொல்லக்கூடிய சென்ற இடமெல்லாம் தலகச வெட்டி முரசு கொட்டி வரும் SS கலைமணி ஆசிரியர் MCom ஆர்மனியத்தை இசைப்பார். தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கல்லெடுத்து குடகுமலை கனி வயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாவியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி என்னும் பெயரில் நீண்ட வரலாறாய் வளர்ந்தென்றல் தாளாட்டே கண்டம் பாடி அணிகடந்து ஆடு தாண்டும் காவிரி பெயர் பெற்று இந்த காவிரியாய் பிந்தவள் கல்லறையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் பாவி பெருகி வந்து எமது தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தமிழ் கருணை காவிரி செல்லும் இடமெல்லாம் சீர் நிறுத்தி பேர் நிறுத்தி கள்ளும் கனியாகும் கருணையாய் எல்லோருக்கும் பிள்ளைகளாலும் பேச வந்த கண்ணடியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி நீங்கள் இதயக்கணி நீங்க நல்லா இருக்கணும் கலைஞர்களுக்கு மனமான நன்றியை
தெரிந்து கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க முத்துவான் நான் சொல்லக்கூடிய சென்னை இளவெல்லாம் தங்கரசு வெட்டி முரசு வெட்டி வரும் வல்லாடு கையாட்டியை சேர்ந்த எஸ் கண்ணன் டிப்ளோம் அவர்கள் மிருதங்கம் கை சேர்ப்பார்கள். சொல்லக்கூடிய சென்ற இடமெல்லாம் தரகசை வெட்டி முரசு கொட்டி வரும் இவர்களை அழகர் அவர்கள் ஆள்கொண்டு இசைப்பார்கள். சிறந்த முறையில் ஆளுநர் அலுவலருக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொண்டு
என் நட்பில் குறை இருந்தால் சொல்லிவிடு திருத்திக் கொள்கிறேன். உன் மனதில் குறை இருந்தால் விலகி விடுகிறேன். அன்பு உள்ளங்கள் அம்பேத்கர் நற்பணி மன்றம் கரம்பக்காடு அன்பு உள்ளங்கள் 50 ரூபாய் அன்பளிப்பதற்காக அனுமதி கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு மனமாற நன்றி நன்றி நன்றிகளை வழங்கி தெரிவித்துக் கொண்டு அதுக்கு நேர சிறந்தபடி எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமா வளரக்கூடிய தாள மாசனம் சொல்லக்கூடிய சென்ற இடமெல்லாம் தன்கடைசி வெட்டி புரசு கொட்டி ஒரு சதீஷ் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். கவனிச்சாக தம்பி இது வேணுமா தம்பி அது வேணுமா ரசம் ஊத்தட்டுமா சோறு போடட்டுமா குழம்பு ஊத்தட்டுமா தண்ணி ஊத்தட்டுமா ஆமா சோத்த தண்ணி ஊத்து குப்பி அள்ளி போடு நீ வேற சாப்பாடு அருமையான சாப்பாடு சாப்பாடு கொடுத்த விழா கம்பெனிக்கு மனமான நன்றி நன்றி வழங்க தெரிந்து கொண்டு ஒரு நாடு நல்லா என்ன முக்கியம் சாப்பாடு முக்கியம் ஆமா திங்கியதே கடை நீ வேற ஒரு நாடு நல்லா சிறந்த முறையில் ஒளிபெருக்க முக்கியம் ஆனா அருமையா அமைச்சிருக்கீங்க இவருக்கு மேலே தெல்ல தெளிவாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஒலி அண்ட் ஒலி அமைப்பு ஸ்ரீ விநாயகன் ஆடியோ ராஜாதிபட்டி விநாயகன் நான் செக்ஸ் போட்டா போடு போட்டு போட்டா சொல்லி திறமை நீங்க போறியா கும்பாசியம்ல குத்தகை எடுத்துட்டாங்க குத்தகை எடுத்துட்டேன் 48 நாள் அண்ணன் ஆமா காலையில போடுவாரு சாயங்காலம் போடுவாரு மத்தியானம் போடுவாரு வந்துட்டு டான்ஸ்ல மாறி மாறி போடுவாரு அதுக்கு நாங்க வந்துருக்கோமா நீ எதுக்கு வந்து நீ அங்கேயே உட்காந்துட்டு அவர் வச்சு அப்பப்போ உள்ள போவாரு ஆனா அருமையான ஒளிபெருக்கி இங்க சிறந்த எங்களுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக சிறந்த முறையில் ஒளிபெருக்கி விநாயகன் ஆடியோஸ் ராஜாதிபட்டி அன்புள்ளங்களுக்கு மனமாற நன்றி 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 வழங்க தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் எங்களுக்கு பொறுப்பாளர் வாங்கிய உங்களெல்லாம் பொறுக்கி போட்டு கொண்டு வந்திருக்கிறாரு சங்கத்துல போய் பொறுக்கி போட்டு கொண்டு வந்திருக்கிறாரு நாடக அமைப்பாளர் எங்களுக்கும் பொறுப்பாளர் வாங்கிய நாடக அமைப்பாளர் என் ஆனந்தன் மெக்கானிக் மல்லாடு வியாட்டி வெள்ளைக்கன்படி சேர்ந்த ஏகே பிரியசாமி ராஜநடிகர் அன்புள்ளங்கள் நாடகத்தை அமைச்சிருக்காங்க இந்த நாடகம் வள்ளிதிரவனா அச்சந்திரா தூக்கி பவனப்படி ஒருத்த முன்னாடி ஒருத்த முடி ஒரு நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த முறை நடத்தி கொடுப்பார் கேட்டுக்கொண்டு நாடக அமைப்பாளர் எங்களுக்கு பொறுப்பாளர் வாங்கிய என் ஆனந்தன் மெக்கானிக் மல்லாடு வியாட்டி ஆடலைக்கு அபிநய சுந்தரி என்ன சொல்லக்கூடிய ஆடலைக்கு என்ன சொல்லக்கூடிய இங்க சிறந்த ஸ்னேக் அவங்க டான்ஸ் காமிக்காடி வெளியே வச்சு போடுங்க நீங்க பேசாம எங்க போட்டாங்க வெளியே வட்டம் வெளியே வந்தோட போனீங்களா அதுக்கு பப்பு காத்து கொண்டிருக்காங்க பப்பு சந்த பொங்கல் நான் தான் வருவேன் சரி உள்ள போய் பிள்ளை அடிச்சிருவேன் நானும் ரொம்ப பெரிய நாடகம் நீங்க வந்து பெரிய பெரிய ஆவணம் போட்டு கூட்டி வந்திருக்கிறோம் நாங்களும் சும்மா என்ன இவ்வளவு சம்பளம் வாங்குறவங்க ஆனா உள்ள இருக்கிற நிறைய சம்பளம் வாங்குறவங்க நம்ம விடிய வந்து நல்ல விடிய கம்பு சுத்துவாங்க நல்ல கராட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லா ஆட்டம் ஆடுவாங்க பித்தலாட்டம் கூட ஆடுவாங்க நம்ம காலை கையாட்டு ஆடுவாங்க பாரு ரோட்ல பித்தலாட்டம் தம்பி இவ்வளவுதான் பேசுறேன் ஒரு ரூபா கூட வாங்கலையா அப்படின்னு ஆடுவாங்க அதுக்கு சரி உள்ள போய் பிள்ளை அடிச்சுட்டோமா எப்படி இருக்கு தெரியுமா எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அத்த மகளே ஆசை அத்த மகளே சொத்து சொக நீதான் அத்த மகளே மாமே மகளே மாமி மகளே மனசுல நீதான் மாமே மகளே எப்பொழுது என்ன
எழுதினாரே என்னை எழுத சொல்லணுமே ஒத்தனோடி ஒன்று பிரிஞ்சா உசுறு வாடுவே அத்த மகளே அத்த மகளே குசுபடி அத்த மகளே அவை மகளே மாவை மகளே நீரா மாவை மகளே எப்பொழுது என்ன வச்சானே உணவி நாளே எழுதி வச்சானே எப்பொழுது என்ன வந்து சீரத்தினமே எழுத சொல்லுமே மொத்தபடி ஒன்ன பிரிஞ்சா சுருவாடுமே அத்த மகளே அந்த மகளே நீரா மரணத்தை சேர்ந்து அத்த மகளே அத்த மகளே சுப்பு சுப்பி அத்த மகளே குயில் சத்தம் பெயரை பாடுறேன் காத்து கடலையும் குயில் சத்தம் பெயரை பாடுறேன் காலம் கனவில் நீ இருப்ப எப்பவர் இரவு என்று மனசில நானோ அடியும் மனசே நீரா மரணத்தை சேர்ந்து தீரத்தீடுவோம் ஆவா மனசுல நானோ அடியும் மனசே நீரா மரணத்தை சேர்ந்து தீரத்தீடுவோம் ஆவா மகளே மேடைக்கு வாங்கண்ணே 10 மணி ஆனா உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமாண்ணே ஏன்னா டான்சர் பிள்ளை விடக்கூடாதுன்னு நான் வஞ்சகமாண்ணே நீ வாமா சும்மா போட்டுக்கிட்டு
போட்டாரு. எதுக்கு சத்தம் போட்டாரு தெரியுமா? உன் மூஞ்சிய பாத்துட்டாருல, வீட்டுக்கு போறதுக்கு தான். நாடகம் பார்க்க பல பேர் பல விதமா வந்திருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு விதமா வந்திருப்பாங்க. எப்படி கேக்குறியா? நம்மளுக்கு காலையில வேலை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வேலைக்கு போகணும். அதுக்குள்ளே நாடகக்கார எல்லா மூஞ்சியும் நம்ம பாத்துறணும் அப்படின்னு. அவங்களுக்கு வேலை இருக்கு. அதுக்குள்ளே நாடகக்கார எல்லா மூஞ்சியும் நம்ம பாத்துறோம்னு சொல்லிட்டு பப்பனுக்காரனே உள்ள போடும் அப்படிங்கிறது. டான்சர் பண்ண உள்ள போயிட்டு அடுத்த வர சொல்லுமாங்கிறது. இப்படியே 3 மணிக்கு எல்லா மூஞ்சியும் பார்த்து விட்டு அவர் வீட்டுல போய் படுத்து தூங்கிடுவாரு. இதுக்குத்தான் அழப்புறது. நீ தப்பா நினைச்சுக்காத. பாவடையெல்லாம் லூசா கட்டிட்டு வந்துடாத. நீங்க பண்ற பப்பனுக்கார மோசமான. எதுக்கு இதை கட்டி விடுறதுக்கு நாங்க பாருக்குமா? பப்பனுக்கார இங்க இருந்தா அப்படி டைம் அடிப்பாப்ல, அங்க இருந்து இங்கிட்ட பெல்ட் அடிப்பாப்ல. பாவடை அந்து போயிடுச்சுன்னா அசிங்கமா போறாது. உள்ள பேண்ட் போட்டிருக்கியா? இல்லையா? சட்டி போட்டிருக்கேன். மாமன் காசு எடுத்து கொடுத்துட்டு போனா இல்லையா? வாங்கிட்டா தந்துட்டு போனா இல்லையா? அளவு சொல்லிட்டு போரு. அருமையா இருக்கு. இன்னைக்கு அப்படி என் தங்க ராசா இப்படியே இரு, நல்லா இருக்கும். ஆமா. அப்புறம் அண்ணா வணக்கம்டா. டேங்க அப்பா வணக்கம் தான் ரொம்ப பெருசு. ஹாய் மச்சான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து அட்டாச்சி ஒரு ஓ போடுங்களே. பாவம் ஓ போடுங்க பாப்பா. நான் சொல்லல நீங்க ஓ போட மாட்டாங்கன்னு. ஏன் போட மாட்டாங்க? 500 ரூபாய் காலைல நீ தான் காசு கொடுக்கணும். எதுக்கு? ஓ போடல. ஓ போடுவாங்க பந்தயம் கட்டினேன். வேணாம், நான் சொன்னது ஓவா தான் சொன்னேன். நீ மட்டும் ஓ போட வச்சிருவீங்களே. மச்சான் போடுங்க மச்சான். என்னடா மறுபடியும் 500 ரூபாய் நீ மச்சான் ஓ போடுறது கீழ ஓ போடுற. எந்த அளவுக்கு போகுது பாரு. அப்ப என்னடா அப்படி வந்ததே நம்ம எதிரியா பங்களே பார்த்துருந்தா என்ன அர்த்தம்? ஆமா, வாய்ப்பில்ல ராஜா. உன்னை யாரா கூப்பிட்டா? வாய்ப்பில்ல ராஜாங்கிறப்பா. இது நமக்கு சரிப்பட்டு வராது. லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு? என்னத்த போட? யாரும்
வண்டியை ஒதுங்கிருச்சு. சரி என்ன மாமா சரி இப்படி நீ மாமா மாமான்னு கூப்பிடாத. ஏன் காலையில எல்லாரும் வந்து என்கிட்ட நம்பர் கேட்கிறாங்க. நம்பரோ ஆமா, எத்தனை பேருக்கு நம்பர் கொடுத்துருக்க தெரியுமா? என்ன நம்பரு உன் அந்த வழியாம பாக்குறீங்க உன்னை போடுறதுக்கு தினமா என்கிட்ட நம்பர் கேட்கிறாங்கம்மா. என்னத்த போட நீ தப்பா எடுத்துக்காத, நாடகத்துக்கு. நாடகத்துக்கு எனக்கு பெருமையா இருக்கு. அதனால பெட்டிக்கார அந்த வேலையெல்லாம் பாக்குறது இல்ல. நீங்க தப்பா நினைக்காதீங்க. இப்பெல்லாம் மட்டும் நமக்கு சூழ்நிலை வராது. என்ன பண்ணுவா? சூழ்நிலை வராது. என்ன பண்ணுவான்னு சொல்லு. சொல்லு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சேர்மைக்கு இந்த வாலிங்க. கோச்சிகுறிச்சி கம்பெனியை சேர்ந்த ராஜ நடிகர் விபி ஜெகநாதன், சன் டிவி புகழ் நாதஸ்வரம் சீரியலில் நடிக்கிற விபி ஜெகநாதன் அவர்கள் ரூபாய் 100 கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு வெளிப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.
பாத்துட்டு இருக்கிறாரு. அவர் இல்லையா வீட்டுக்காரு? நீ நல்ல ஆட்ட ஆட்ட அவர் இல்லாட்டு குத்து பாத்துட்டே உட்கார்ந்துறாப்ல. முறைக்கிறாப்ல. முறைப்பாரு. அதனால வீட்டுல உட்கார்ந்து சரியா? இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகலையா? ஆமாங்க. வீட்டுல ஒரு பிள்ளை கையேன்னு ஒரு பிள்ளை பையன் பிடிச்சு நினைச்சு. என்னங்க எனக்கு கல்யாணமே ஆகுற பிள்ளை வேணும். அப்புறம் ஓ அந்த பிள்ளையா? எந்த பிள்ளை? எங்க அக்கா பிள்ளை. அந்த அக்கா பிள்ளை. தனியா மட்டும் நம்ம சரிப்படாதா? சரி. நமக்கு நான் துணுக்குறாரு. கூடமா? கூடு கூடு கூடு. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா மேலாடை போட்டு பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அட மேல ஏன்னா இங்க வந்து நான் செக்ஸ் படமா நடக்குது. அப்ப நீ கட்டினது பாவாடை இருக்காது. நீங்களே பேண்ட் போட்டிருக்கீங்களா? அள்ளி போடுறிய நீ? அதுலயா நீங்களே பேண்ட் போட்டிருக்கீங்க. உங்களும் அப்படி சும்மா வேர்த்து உங்களும். சரி. ஏன்னா நீங்க வேற பெட்டி வாசிக்கிறீங்க. அப்படியே வதக்க 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 விடிய விடிய அமுக்கணும். உள்ள வேர்த்து ஊத்தும். சரி. எப்படி கால காக்கல இருக்கு. டேய் படதா கீழ இருக்குடா. ஏண்டா ஒரு பொம்பளை புள்ள வந்திருக்குது. பொம்பளை புள்ள முன்னாடி இப்படி பாவாடை கட்டிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? என்ன நினைக்கும்? 9 நினைக்கும். தெரியும் எனக்கு தெரிஞ்ச விஷயம். தெரியுமா? பொம்பளை வந்திருக்கிறா. ஓ ஐயோ ஏடா ஏதோ பூந்துருச்சா? என்ன தெரியல. உங்களை பார்த்தோன்னே அப்படி பச பச என்னைய பார்த்தோனையா? அட நான் அடிப்பேனே. ஏங்க ஏடா என்னைய பார்த்தாலும் அடிக்குதுங்கற? உங்களுக்கு இது நினைப்பு இருக்குல்ல. டேய் உனக்கு பிள்ளை ஊட்டி வந்திருக்கா இல்லையா? பிள்ளையா? எனக்கா? உனக்கு எங்க அந்த புள்ள? எங்க அந்த புள்ள? பார்த்துமா அழிச்சிட போறேன். நக்கிக்கடா நக்கி. வெக்கங்கட வேலை. யார் நீங்க? போச்சு 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 போச்சு. டேய் ஐயோ மூடுறாங்க. டேய் யார்? தந்தடி ஏய் தந்தடி. ஏங்க ஏடா இவர் யாரு? ஏடா நீ பார்த்ததே இல்லையா? ஏங்க ஏங்க அவங்க பெட்டிக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கிறுக்கு பயலே தெரியல. ஆ அப்பதான் உன்னை தான் வெறி கொண்டு தெரியல. எங்க வெறி கொண்டா? நீ பேச. பேசுங்க. ஓ நீங்க பேசல வந்திருக்கீங்களா? ஹாய் ஹாய் ஹாய். ஹாய். நான் காலையில போயிட்டு வந்துட்டேன். எங்க? ஹாய். துப்பு கட்ட பெரிய அறிவாளி நடப்போ. வாங்க வணக்கம் யார் நீங்கன்னு கேட்டேன். யாருன்னு கேட்டேன். நான் அடிச்சது மண்டை பொத்து போயிடும். ஒழுங்கு போயிடும் உட்காந்துக்க. எதை பத்தி உனக்கு தெரியாது. நான் வந்தாலும் எதை பிடிச்சி கடிப்பேன்னு தெரியாது. ஒழுங்கா உட்காந்துக்க. இப்பதான் கொஞ்சம் ப்ரிப்பேர்ஸ் பண்ண போறேன். பொம்பளை பிள்ளைய பார்த்துறேன். அப்படியே கிளம்புது. உனக்கு கிளம்புதா? உனக்கு கிளம்புது பேட்டரி பேசி போச்சு முண்டை. ஒழுங்கா உட்காரு. ஏங்க சரி இதுதான் ஏன் உள்ள போறது? ஏமா எனக்கு உள்ள போறது உனக்கு உள்ள போடலையா? மானம் கெட்டு போக. யார் யாரு? நான் வந்தா ஓவன்னா இடிச்சா நீ தான் பேசிட்டு இருக்க. நீ கேக்குறதுக்கு பதில் சொல்லணுமா? நான் எவ்வளவு சாதுவா பேசுறேன். பொம்பளை பிள்ளை கிட்ட பேசுறேன். எனக்கு அதிகமா பேச பிடிக்காது. ஏன் நான் செய்யறதோட சரி. ஆமா அதெல்லாம் வேற ஆட்ட வச்சுக்க. நான் ஜென்டில்மேன். ஜென்டில்மேனா? ஆமா கொஞ்சம் ஒரு ஆம்பளை. நான் எப்படி பொம்பளை எவ்வளவு அழகா பேசுறேன். வாங்க வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்க? நக்கி பையன் எப்படி அப்படிதான் நான் கூட சரியான இடிச்சா பையன் வந்து பட்டமலை அப்படி இடிச்சிட்டு இருக்கேன். பாவாடை அட பாவாடை. ஏங்க நான் உள்ள இந்த ஐயா நான் உள்ள போறதெல்லாம் கட்டலப்பா. நீ கட்டி மைக்க பாரு. மீசை வர சொட்ட சப்புன குட்டி உட்காந்து. ஏமா அந்த இதுலயே அவர் உடனே அவனை அணுவா ரசிக்கிறாரு. ஆமா மண்டைய பாருங்கிறாரு. அப்புறம் இல்லப்பா. ஏமா நீங்க பாவாடை கட்டிக்கல. சரி அவங்க நீங்க எப்படி கட்டுறீங்க? அது அப்படித்தாங்க. சரி நீங்க பாவாடை கட்டிருக்கீங்க. உள்ள சட்டி போட்டுருக்கீங்க. ஏன் பாக்கல விளக்கு பிடிச்சதோ
முகரைய பாரு முகரை மூஞ்சி கடை அதான் பொண்ணப்பா தெரியுமா பாருங்க கண்டாவ இழுச்சா பையன் சரி இல்லம்மா கோவப்படாத அந்த நக்கத்துக்கெல்லாம் இங்க பாருமா அவனுக்கு பாவடை கட்ட தெரியல பாவம் சின்ன பையன் நீ போய் மட்டும் கட்டிட்டு வா பயப்படாத கட்டிட்டு வா அவுத்து வந்து சேச்சே என்னங்க இப்படி பொசுக்கு உழுவுது பாவட அவுத்து வேட்டியை அவுத்து கொடு எதுக்கு கொஞ்ச நேரம் கட்டி வா நல்ல மனுஷனை கெடுக்கலானே பாக்குறியாப்பா ஏமா இங்க வாப்பா நான் கட்டி வரேங்க வா அப்பா பகல்ல பாவட கட்டுற போது இழிக்காத பயமா இருக்குது அது மெதுவா நானா அப்படியே அவுத்து பஸ்ல இருந்துப்பா கட்டி அப்படிலாம் அவுத்து கட்டுவீங்களா ஆமாங்க எனக்கு முதல்ல இருந்து எங்கங்க கூப்பிடுறீங்க அவுத்து கட்டுறதுக்கா இல்லங்க நான் இத்தனைக்கு முன்னாடி தான் கட்டுவேன் அது கேட்க முடியல டேய் இதெல்லாம் லூசா இருப்பாளா ஏய் இதெல்லாம் பயந்துருவாங்க பெட்டிக்கார பயந்துருவாரு நானும் பயப்பட மாட்டேன் அப்படியே கட்டுங்க இங்க பாருங்க ஆனா பாவி நானும் பயப்பட மாட்டேன் ச்சே, நான் அப்படி கட்ட முதல்ல வந்து பொம்பளை பிள்ளை அவுத்து கட்டாதே நான் ரெண்டாவது அப்படி எனக்கு தேவை மசுரே இல்லடா சூப்பர் ஏ மசுரே உட்கார்ந்திருக்கீங்க எவ்வளவு டீசரா பேசுறீங்க மசுரே வந்துல போடா வாடா இங்க இருமா மரியாதை பேசு பூரா அவுத்து விட்டு பஸ்ல நாய் போய் ஏய் பவுடர் ஏதோ லூசா உட்காராதீங்க சாமி மூத்ரா கோச்சடிக்கு ஏங்க என்னாச்சு என்னமா அடப்பா எல்லாம் இங்கிட்டு சொல்லணும் அங்கிட்டு வந்து ஏமா ஏங்க புள்ளா கெடுக்கலாமா ஒரு மரியாதையா அப்படியே போகல சரி பாவாடை எனக்கு கட்ட தெரியல ஒரு பொம்பளை என்ன செய்யணும் இப்படிதான் பாவாடை கட்டி விடணும் இப்ப நாங்க ஆம்பளை எப்படி இருக்கோம் சரி வாங்க இப்போ வந்து நீ கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போறேன் சரி கல்யாணம் பண்ணி நீ வீட்டுக்கு போய் சமைக்க தெரியல ஆம்பளைக்கு சமைக்க தெரியுது அம்மா இங்க வா இப்படிதான் இது வேற இல்ல கிழங்கமா அது நல்லாத்தையும் கட்டிக்கிறதா அவுத்தாங்க போடுங்க இப்படிதான் காய்கறி நறுக்கணும் இப்படிதான் நறுக்கணும் இப்படிதான் கடுக ஊத்தணும் இப்படிதான் எண்ணெய் ஊத்தி தாளிக்கணும் இப்படிதான் கடுக ஊத்தணுமா கடுக போடணும் இப்படிதான் எண்ணெய் ஊத்தி தாளிக்கணும் ஏங்க கடுக போடணுமா போடு எப்போது போடுவேன் அப்படி சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் அம்மா விட்டு அடுப்ப எடுத்து வச்சுக்கணும் அதுல தட்டி தாச்சி அவர் சொல்ல தப்புமா முதல்ல உன் அடுப்பை விரிச்சு வைக்கணும் தப்பா பேசுறேன் அடுப்ப நான் தப்பு பேச மாட்டேன் அடுப்பை முதல்ல விரிச்சு வைக்கணும் எந்த அடுப்ப விரைச்சத உள்ள விடணும் விரைச்சத நூச்சு முண்டியா இருப்பா போல இருக்கு தப்பா சொல்ல விரைச்சத உள்ள விடணும்னா விறகு இதுக்குதான் நீ வேணுங்கிறது விடிய வேலையில பார்த்தா வெள்ளை வெள்ளையா இருக்கும் என்னது என்னது சாம்பார்மா நீங்க விரிச்சு வைக்கிறீங்க என்னத்த அடுப்ப பொம்பளை வந்து விரிச்சு வைக்கிறேன்னா வந்து வேலை செய்யறோம் நாங்க ஆம்பளை பொம்பளை அடுப்ப வெளியே விரிச்சு வைக்கிறா ஆம்பளை விறகுக்கு போயிட்டு வருவாங்க இப்போ உள்ள காலம் சரியா நீ விரைச்ச நீ வந்து நக்கி பயில தெளிவாதான் சொன்னேன் அடுப்ப விரிச்சு வச்சு விறக வைக்கணும் இப்படித்தான் பண்ணணும் எப்படி இப்படித்தான் பண்ணணும்னா அட இல்லம்மா இப்படிதான் எண்ணெய ஊத்தணும் கடுக போடணும் ஊத்தணுமா அப்படி சொல்லி அது மாதிரிதாம்மா கிடகமானது அது மாதிரிதான் ஆம்பளைக்கு பாவாடை கட்டி விடு பாவாடை இதெல்லாம் பேர் கூட பாவாடை இல்லைங்க இன்னைக்குதான் உங்க பேர் பாவாடை நிரூபிச்சிருக்கீங்க அதை நினைச்சா கட்டி விடு பாவாடை சின்ன இப்பதான் கட்டுவேன் லூசு பயலே உனக்கு இஷ்டம் இங்க வந்து தான் கட்டணும் நான் வந்து கட்டி விட முடியாது நீங்க வாங்க கட்டி விடுன்னு சொல்லுங்க ஏன்னா அந்த பொம்பளை ஆம்பளை விட்டு பொம்பளை வர்றது கிடையாது பொம்பளை விட்டு ஆம்பளை எதுக்கு கட்டி விட நெடியாதீங்க பாக்க சைக்கிள் எப்ப கட்டு கட்டையில கூச்சமா வருமா பக்கத்துல யாரும் புடிமானம் இல்லைன்னா யாராச்சும் பிடிக்கணும் 60 வயசு கிழவி இருக்க குட்டி வெட்டுறாடா 60 வயசு கிழவி புடிச்சுக்கிறதுக்கு ஆனா பாவி அது போய் சொல்லலாம் போய் அதே நீங்க புறா போட்டீங்களா புறாவா அப்படின்னா தெரியாதா தெரியாதுங்க இப்பதான் வசதியா போச்சு எதுக்கு புறா போட்டது இல்லையா என்னங்க புறா சொல்றீங்க புறாவை எப்படி போட முடியுமா அந்த உடுப்பா
உள்பாடி ஏ உள்பாடியா அப்படின்னா மரியாதை கெட்ட மஞ்சள் வைக்கிறது உள்ள வந்து காசு போடுங்க எல்லாரும் மரியாதை பேசி மரியாதை அவனுக்கு எப்படி அவன் அப்பப்போ போனே அவன் லூச்சு முட்டை ஓட வரல டேய் அண்ணா என்னடா அண்ணா இப்படி வேற அண்ணன் சொன்னா வெளியே தெரியாது உண்மையாலுமே அவர் என் அண்ணனா ஆனா என்னென்ன தெரியற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்பா கிழிச்சிட்டியா ஐயோ ஐயோ பொண்டாட்டி பாவனை கிழிச்சிட்டாலே நான் எப்படி தச்சோ சேர்த்து கிழிச்சிட்டாரு சரி முன்னாடி கிழிச்சு விட்டேன் முன்னாடி ரொம்ப இங்க வாங்க நான் கட்டி வரேன் இங்க வாங்க அட வாங்க இது இருக்கறதா கேக்குறேன் இது இருக்கதே கேளுங்க இனிமே வர வருவியா என்ன அறிவு நீ ரவுடி முன்னாடி நீ இது ஒரு பாவனை கட்ட தெரியல இல்ல அறிவுல உனக்கு ஏங்க சொல்றீங்க உனக்கு பாவனை கட்ட தெரியல உன் பாவனை அவரு நான் விட்டேன் நான் கேட்டடா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க ஆமா நான் மோசமான ஆளு ஆமா நான் என்ன பண்றேன்னு எனக்கு நீ தெரியாது மோசமான நான் மாசமாக்கி விட்டுருக்கேன் ஏய் யாரு அப்பப்ப எனக்கு வந்துருமோ வெட்டி உடைச்சிரும். என்ன உன் பிரச்சனை என்ன அதை சொல்ல முடியும் ஏய் தம்பி இறங்க இறங்க வா டேய் பொம்பளை உனக்கு தான் போட்டி கூட்டி இருந்தது எதுக்கு அவங்க ரெண்டே முக்கியமான விஷயம் பேசுறேன் அப்புறம் நட ஆரம்பி எங்கடா ஐயா போச்சு உட்கார மாட்டேன் சனியா பிடிச்சாரு ஏங்க இங்க வாங்க இந்த இடத்துல நீங்க யாரு சரி அம்மா ஏங்க அது என்ன இது யார் வருதுடா ஏங்க அது என்னது அதா அது என்னது இது ஒண்ணுதா இது என்னதுங்க ஒண்ணுதா அது என்னதுங்க ஏமா ஓ சைஸ் உள்ளதா இருக்குமா அது என்னதுன்னு கேட்டேன் மானம் கெட்டு போகும் அந்த புள்ளை விட்டான்டா என்னது என்ன செண்டா நீரே வச்சுக்க ஏய் சி இது என்னது இல்லங்க இது என்னது சரி அம்மா இத நீ போட்டு பாரு கொஞ்சம் நல்லா இருக்காங்க ஏன்னா உனக்கு வந்து நீ வந்து டானுக்கு சிலையில வருது அப்ப என்ன எனக்கு கிளம்பி சாமக்கு வேணும்னா நீ வச்சுக்க டைம் ஆயிடுச்சு பொம்பளை பிள்ளை அனுப்பிச்சு சொல்லணுமா காசு வாங்கிட்டு இருந்தா போடுப்பா காசு என்ன 2000 ரூபாய் போட்டு கூட்டி வந்திருக்கிறோம் நீ என்ன டைம் ஆச்சு வர சொல்ற நீ 3000 கொடுத்தாங்க நீ 500 சேர்த்து கொடு போறியாமா ஏய் மரியாதை கெட்டு முகரை மூஞ்சி கடைய பாரு ஓ புத்தி அவர் நல்ல ஒரு பெண்களான்னு பாக்குறியா என்னடி லூசு? என்னடா லூசு என்னடா மூஞ்சி கடைய பாரு நானா போனா போகுது ஒரு ஆப்பிள பண்ணி பார்த்தா போன பேசிட்டு இருக்கேன் ஏத்த நெசவாங்க அடிச்சு விட்டே ஐயோ ரொம்ப என் பொறுமையை சோதிக்கிறானே ஊர்ல நாலு ஆம்பளை வாங்க ஏய் மைத்த முடுங்கவா ஏன் மைத்த முடிக்கிட்டா ஏன் ஐயா அம்மா ஏன் மைத்த முடுகிற கூட்டமா இருக்குமா ஏய் யாரை பார்த்து யாரை பார்த்து சொல்ற என்னடா இந்த மாதிரி எத்தனை பார்த்திருப்பேன் நீ பாத்துருக்க நீ நிறைய பேர் பாத்துருப்ப எதுக்கு பார்த்தாலே தெரியுது அப்பா வெட்டிக்கார பார்த்தாலே தெரியுது என்னடா மரியாதை பேசு நீ மரியாதையா பேசு ஒரு பொம்பளை மாதிரி இருக்கும் ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கணும் என்னடா கேக்குற ஏன் பழம் தெரியாம நீ போதுல என்ன பழம் என்ன பலாப்பழமா அதானே? ஐயோ ஐயோ அம்மா ஐயோ பயமா இருக்கு வெட்டிக்காத இதுக்குள்ள புடி கட்டுமா எதுக்குள்ள புடி? ஆமா இல்லம்மா ஒரு பொம்பளை எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கணும் அச்சமான யானை பைப்பு மாதிரி இருக்கணும் பைப்பா என்ன ஒரு பைப்பு பொம்பளை கடமை கண்ணிய குடும்ப கட்டுப்பாடு மாதிரி இருக்கணும் கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடா ஆமா பிள்ளை குடும்ப கட்டுப்பாடு வண்டிகளா இல்லப்பா குடும்ப கட்டுப்பாடு மாதிரி இருக்கணும்டா ஒரு பொம்பளை மாதிரி இருக்கணும் ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கணும் ஆமா. என்னமா குறை கண்ட நீ என்னது என்ன பண்ணல என்னடி ஒரு ஆம்பளை எட்டி உதைக்கிற நம்பாடி முண்டை அடே உங்க பொட்டி தரிசி போயிருமா பொட்டியை மாத்திரம் வச்சுக்கோங்க நான் போடுற பொண்ணு உனக்கு அண்டம் கட்டி போயிடும் இதை பண்ணு புருஷன் இருக்காம போச ஒருத்தர் இந்த முண்டையெல்லாம் இங்க வந்து
பாட்டு படிச்சா அது படி திரும்பி ஃபர்ஸ்ட் தெளிவா படிக்கணும் நான் அடுத்த வச்சுக்க தெளிவா படி தெளிவா படிக்க தெளிவா படிச்சா நீ படிச்சிருவியா நீ படி நீ வேண்டாம் வேண்டாம் இந்த பேச்சல ஏன்டா வச்சிருக்க ஏங்க இப்ப எதுக்கு வளவள பேசிட்டு இருக்கீங்க ஆமா நீங்க யாரு இந்த இடத்துல எங்க தந்துறீங்க ஆமா நீ ஒரு பொப்பளை மரியாதை கொடுத்தியா நான் எவ்வளவு பேசிட்டு யார் டீசன்ட்டா நீங்க பேசி வாயை போட்டு சொட்ட இங்க பெரும் பிரச்சனை நடக்க போகுது நான் வரவங்க டீப்பர்ல ஒரு சேசி ஒரு ஆம்பளை பார்த்து கேட்டா நீ உட்கார்ந்து ஈ நிமிஷம் நிக்கிற கேட்டா ஒண்ணே கேட்டு ஒரு வெக்கம்ல உனக்கு ஒரு ஐநகர் நிலையில தூக்கு தொந்ததுக்கு கிணத்துல இருக்கிற கெண்ட வாயில இருக்கு மாதிரி தண்ணி என்னன்னு கேக்குறேன் அத பாரு நக்கு நீ என்ன தட்டிட்டாடா கட்டும்டா நக்கிமே மாதிரி கட்டும்டா ஒரு பொம்பளை இங்க என்ன செஞ்சிருக்க இந்த இடத்துல ஒரு ஆட்டக்கார பெண் ஆட்டக்காரன் மேடம் ஆமாங்க. எங்க உங்க ஆட்டத்தை போட்டு பாப்போம் நீனா வந்து ரெண்டு ஆட்டம் ஆடிட்டு போ இப்படி உள்ள போன சும்மா மரியாதை நானும் வைக்கிறத பேசாம நீ எங்களுக்கு தெரியும் நான் எப்போ வரணும் எப்போ போகணும் நீங்க ஏன் நீ தோணும் பேசாம உட்கார காலை கலந்து என்ன வாங்கி தெரியும் பேசாம சொல்லி அடிப்பேனடி எனக்கு பேச்சு முடிஞ்சு போச்சு இன்னும் மரியாதை இல்லாம பேசி குப்பை போடுறேன் உனக்கு என்ன பிரச்சனை இந்த பிள்ளை நீ வச்சிருக்கிறியா அடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு சேரக்காரி அடி நான் கட்டுமா நக்கட்டுமா செய்வா நினைச்சேன் நக்கரை வரையா உன்னை பார்க்கவே அப்படிதான் அடி நான் கட்டுமா போகட்டுமா அடி சிரிச்சு நிக்கிறேன் சின்ன குட்டி சிரிச்சு நிக்கிற சின்ன குட்டி ஐயே குட்டி 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 புத்தி கொஞ்சம் மாறு புத்தி கொஞ்சம் மாறு சத்தி
சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு வளர்ச்சி கும்பு எடுத்து ஏப்பா ஆளை கொல்லாந்து முடிவு பண்ணீங்களாப்பா ஏப்பா ஏன் ஆமா சந்தனே பொட்டுமே வச்சுக்க சாந்தி பொட்டு மேல வச்சுக்க முகமா பொட்டுமே வச்சுக்க பொட்டு வச்சுக்க
நல்லா நல்லா பாருங்க அவங்கள பார்த்து காதல் வந்துருச்சு ஆமா அத்தியபுரத்தை போல எப்படி இருக்கு காதல் தெரியுமா அத்தி பட சிகப்பா இந்த அத்தமக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இங்கே வந்தாலும் பட சேகப்பா இந்த அத்தமக சேகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் மக்கள் சேகப்பா பட சிகப்பா இந்த அத்தமக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இங்கே வந்தாலும் இவன் கொண்ட வெண்ணிலவே நிலவே நிலவே மண்ணில் கொண்ட பெண்ணிலவே நிலவே நிலவே ஒரு வாரணம் பட சேகப்பா இந்த அத்தமக சேகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் மக்கள் சேகப்பா ஓலையில் இருக்கு விருந்து காதல் உங்களுக்கு வந்துருச்சா நம்ம காதுல உள்ள போய் உள்ள போய் பண்ணிக்கோமா சரி உள்ள போய் தனித்தனியா உட்காரணும் சரியா ஆ